மரியாதையாக நல்லபடியாக சைலண்ட்டாக நல்ல பிள்ளைய அப்படியோ கையை கட்டிக்கிட்டு நல்ல கருத்துக்களை சொல்லவும் தெரியும். வாயில் வர அத்தனை கெட்ட வார்த்தையும் பேசி மடக்கி விட்ட மீசையை முறுக்கி விடவும் தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். என்னடா டயலாக்கெல்லாம் பேசிட்டு வரேன்னு பார்க்குறீங்களா? எங்கள் பாபா எங்கள் வீட்டில் 3-4 போலீஸ் இருக்காங்க. போலீஸுக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டினா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். முதல்ல சூப்பராக இருக்குமா? நல்லா இருக்கு இல்லையா? அவங்க திட்டினதையும் அதுக்குரிய கருத்தையும் இவங்க லச்சப் 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 பண்ணு வாயில் அடிக்கிறதையும் காட்டினா இல்லை, நான் இதை பற்றி பெருசாக எதுவும் பேச விரும்பலை. அவங்களே அதை பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க. இலங்கையில் ஆடலையா, இலங்கையில் படிதாண்டா பத்தினியாக இருந்தும் வேலை இல்லை, வெளிநாட்டுக்கு வந்த பிறகு நாம் எவ்வளோ நம்ம மானத்தை காப்பாற்றுறோன்றது தான் முக்கியம். ஏன்னா இன்றைக்கும் வெளிநாட்டுக்கு வந்து எத்தனையோ பெண்கள் உங்களை மாதிரி இந்த டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப் எதுவுமே தெரியாமல் தானும் தன்னுடைய பாடும்னு உள்ளே உட்காந்து வீட்டில் வேலை செஞ்சுட்டு குப்பை தொட்டியில் குப்பை போடுறதுக்கு மட்டும்தான் வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்த பெண்களும் நாட்டுக்கு போன பிறகு அவங்களையும் கேவலமாக மிகவும் அசிங்கமான வார்த்தைகளால் பேசக்கூடியவங்க இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கல நீங்கள் நாட்டில் ஆடலை, பாடலை, ஓடலை, ஆனால் இங்கே வந்து நீங்கள் காட்டுற கூத்து வந்து அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். இதில் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, பிள்ளையை வச்சுக்கிட்டு பிள்ளைக்கு ஐ லவ் யூ சொல்லு, கிஸ் பண்ணு, வாயோட வாய் வச்சு கிஸ் பண்ணு, மற்ற பனிப்பெண்ணை வந்து நீங்கள் ஏதோ சொல்லி கொடுக்குறீங்க, அவங்கள நாத்தோன்னு சொல்லு, மூக்க மூடு சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க சொல்லும்போது அந்த பெண் என்ன செய்கிறாங்க, சூடாகி சிங்கள பெண் வந்து கெட்ட வார்த்தையால் திட்டுறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து உங்கள் போலீஸ் பாபா பார்த்தாருன்னா உங்களை தான் தூக்கி தொங்க போட்டு உரிப்பாங்க. இல்லை, இப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த பாருங்க பாபா, அவன் பிள்ளையோட கொஞ்சினதெல்லாம் போட்டிருக்கான், பிள்ளைக்கு திட்டினதெல்லாம் போட்டிருக்கான், பாரு பாபான்னு காட்டுங்க பார்ப்போம். வீடியோ இந்த பார்த்துட்டு, பாபா நான் இது செஞ்சது தப்பா, இவங்க இப்படி கெட்ட வார்த்தையால் திட்டினதெல்லாம் தப்பா பிள்ளைக்கு அப்படின்னு கேளுங்க. நீங்கள் வீடியோவை தூக்கிட்டீங்க, சைஸாக வீடியோ தூக்கிட்டீங்க. தூக்கிட்டு இப்போ தைரியமான பேச்சு, நம்ம போட்டு காட்டின வீடியோவை தூக்கிட்டாங்க. அவ்வளோ தைரியம் இருந்தால் வைக்க வேண்டியதானே? வாய்க்கிளிய பேசுகிறீங்களே, வாய்க்கிளிய இல்லை. அவங்க சொல்கிற கருத்துக்களை கேட்டுட்டு நான் தப்பாக இருந்த மக்களே நீங்கள் திட்டிட்டு போங்க. அவங்க சொல்கிற இலங்கையில் இருக்கிற குழந்தை எல்லாம் ஒன்று தான், இது அது கருப்பு, இது வெள்ளை, இது கொஞ்ச நாள் ஒன்று தான், லவ் யூ சொன்னால் ஒன்று தான், பிள்ளைங்க மேலே பாசம். நீங்களே பாருங்கள், எனக்கு தலைவலிக்குது. ஹாய் எல்லாருக்கும். என்னைய பற்றி சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்களா, நான் சின்ன பிள்ளைங்களுக்கு கிஸ் பண்ணுறேன் வைக்கிறேன். இந்த பையன் நான் வரும்போது 3 மாதம் சரியா. இந்த பையனை நான் என் பெத்த பிள்ளை மாதிரி தான் பார்க்கணும் சரியா. உங்கள் வீட்டுங்கள்லையும் உங்களுக்கு பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளை இருப்பாங்க, பொம்பளை பிள்ளை இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்கல்ல. இல்லாட்டி உங்களோட அக்கா தங்கச்சிங்க, அண்ணன் தம்பிங்க யாரையாவது இருப்பாங்க. அவங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கிஸ் பண்ண மாட்டீங்களா? எவ்வளோ வீட்டுங்களில் பிள்ளைங்கள் ஒழுங்காக பார்க்காம அடிக்கிறாங்க, இல்லாத பிள்ளைங்க அடிக்கிறாங்க, பார்க்குறாங்க, அப்படியெல்லாம் செய்கிறாங்க. இந்த பையலுக்கு நான் கிஸ் பண்ணா யாருக்கு என்ன பிரச்சனை சரியா? இந்த வீட்டில் மேடம் இருக்காங்க, எல்லாருமே பாபா மாதிரி போல்ஸு சரியா. நான் வீடியோ கால் மட்டும்தான், ஏன் கிச்சன்லேருந்து நான் கதைக்க மாட்டேன் சரியா. கதைக்கும் போது சோசியல் மீடியாவில் போடும்போது பார்த்து கதைக்கணும் சரியா. ஒரு ஆள் எப்படி பட்டவங்கன்னு நாங்கள் ஒன்றும் ஸ்ரீலங்காவில் ஆடலை. சோசியல் மீடியாவில் போடுறதுக்கு சில விஷயங்க இருக்குது சரியா. அம்மா அப்பாவை அடிக்கிறாங்க, பெத்த பிள்ளைங்க அம்மா அப்பாவை பார்க்குறாங்க இல்லை, பெத்த பிள்ளைங்களை பார்க்குறாங்க இல்லை, விட்டுட்டு போயிடுதுங்க தெருவில் சரியா, தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுதுங்க. அதுங்களை தான் சோசியல் மீடியாவில் போடுறதுக்கு பல விஷயம் இருக்குது. இப்போ நான் அந்த பிள்ளைய கொடுமை செஞ்சு வேதனைப்படுத்தி அதை இன்னொரு ஆள் வீடியோ எடுத்து போட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்குது சரியா. சிங்களத்தில் போட்டாலும் சரி, தமிழில் போட்டாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை சரியா. இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த பையனை நான் எப்படி பார்க்குறேன்னு. வரும்போது 3 மாதம், இப்போ அந்த பையனுக்கு 2 வயசு சரியா. எனக்கு தெரியும் நான் பிள்ளைங்களை எப்படி பார்க்குறேன்னு சொல்லி சரியா.
நான் அந்த பையலோட விளையாடுவேன். பெத்த பிள்ளை மாதிரி தான் நான் பாக்குறேன். கிஸ் பண்ணதால ஏன் வாய் நாரவாயும் இல்ல, சொல்றவங்க இருக்காங்கல்ல அவங்களோட தான் பெருத்த நாரவாயா இருக்கும். சரியா? கதைக்கும் போது ஒரு ஆளை பார்த்து கதைக்கணும். எவ்வளவு பேர் ஆடி திரியிறாங்க ஸ்ரீலங்கால, நான் ஒன்னும் ஆடல. சரியா? எங்களுக்கும் வாய் இருக்குது, எங்களுக்கும் ஒரு மனசு இருக்கு. பார்த்து வீடியோ இப்படித்தான் போட்டிருக்கவங்க போடுவாங்க பழகும். சொல்றாரு அவங்க சொல்லியிருக்காங்க டிக்டாக்ல, பாரிஸ் எல்லாம் கலந்து ஆடுற ஆட்டத்தை இங்கே கொண்டு வந்து ஆடுறாங்க. அரபி பிள்ளைங்களை போட்டு கிஸ் பண்றாங்க, வைக்கிறாங்க. அரபி பிள்ளைங்களும் ஸ்ரீலங்கா பிள்ளைங்களும் பெத்த பிள்ளைங்க மாதிரி தான். சரியா? வேற வேற பிள்ளைங்க இல்ல. சரியா? அதுகளை பெக்கிறதும் அம்மா தான், ஒரு பொம்பளை தான். ஸ்ரீலங்கால பெக்கிறதும் ஒரு பொம்பளை தான் பிள்ளைங்க. சரியா? டிஃப்ரெண்ட் இங்க பெக்கல, கலர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். சரியா? அதுல ஒரு வித்தியாசமும் இல்லை. சரியா? பெக்கிறது எல்லாம் ஒரு பொம்பளை தான். சரியா? பெத்த புள்ள மாதிரிக்கு பாக்குற பொம்பளைங்களும் இருக்காங்க. இந்த தெரு நாய் மாதிரிக்கு பிள்ளைங்களாம் அடிச்சு கொடுமை செஞ்சு பாக்குறவங்களும் இருக்காங்க. இயலாத பிள்ளைங்கள அப்படி செய்யறவங்களையும் நான் பாத்திருக்கேன். சரியா? பெத்த தாய் தகப்பனை கூட இந்த காலத்துல பாக்குறாங்களா அடிக்குதுங்க. சில வீடியோ நான் பாக்குறேன்னா. சரியா? அதே மாதிரி எங்களை நீங்க நினைக்க கூட நான் ஸ்ரீலங்கால ஆடினா இல்லையான்னு சொல்லி அது எனக்கு தெரியும். கதைக்கும் போது உன் வீட்டுல என்ன நடந்துன்னு பார்த்துக்காத. சரியா? சரியா? தூங்குறதுக்கு மேடம் கூப்பிட்டு போனாங்க. ஆனா சின்னவன் இறங்கி என்கிட்ட வாரான். நான் நல்லா பாக்குறேனா இல்லையான்னு சொல்லி பாக்குறவங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? அந்த பையன் ஏன் வாரான், இவங்க நல்லா பார்க்கல. மாமா வைத்தி. சரியா? பாத்துக்காதீங்க. சரியா? நான் இங்க ஏண்ட வேலை நிறையா என்றாலும் நான் வந்தது அம்மா வீட்டுக்கு தான். ஆனா இந்த பயலை பார்க்க எல்லாரும் வேலை செய்ய 3 குடும்பத்துல வேலை செய்யறேன். சரியா? நான் யாரையும் பத்தி தாழ்ந்து கதைக்கணும். நான் ஒழுங்கும் இல்லை, மற்றவங்க ஒழுங்கும் இல்லை. நான் கதைக்கும் போது மற்றவங்களை யோசிச்சு கதைக்கணும். சரியா? சோசியல் மீடியால போடுங்க, போட வேண்டிய விஷயங்க நிறைய இருக்குது, அதுகளை போடுங்க. சரியா? இந்த பிள்ளைங்களை கொடுமை செய்யறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி ஏன் தேவையில்லாத மாதிரி காய்ச்சி போடுறீங்க? சரிலாம் ஆடுறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி. சரியா? போட்டது அண்ணாவோ அக்காவோ அது எனக்கு தெரியாது. உங்களோட பிள்ளைங்களும் இருக்காங்க, உங்களுக்கும் பிள்ளைங்க இருக்காங்க. நீங்க கிஸ் பண்றீங்களா இல்லையான்னு நீங்க வீடியோ போடுங்க. நீங்க வீடியோ போட வேணாம்னு நான் சொல்லல. என்னைய பத்தி கதைச்சி போடும்போது நீங்களுக்கும் யோசிச்சு காய்ச்சி போடுங்க. இந்த புள்ள கொடுமை செய்யுது, அந்த புள்ள பார்க்கறது இல்லையா? நீங்களுக்கும் டிக்டாக்ல சோசியல் மீடியால பாப்பீங்க, சில பேர் அடிச்சு கொடுமை இல்லாமா மாத்தி யூ ஃபுல் டவுன் அகேன் யூ ஸ்க்ராச் ஒன் ஸ்லீப் ட்ரிங்க் ஹாலிப். சரியா? அதே மாதிரி பார்த்து கதைங்க. ஒரு ஆளை கதைக்கும் போது அந்த போட்டவங்க யோசிச்சு நீங்க போட்டிருக்கணும் சோசியல் மீடியால. இந்த புள்ள கொடுமை செய்யுதா? சரியா? இந்த பையல நல்லா பார்க்கலையா? நான் அது பாசத்துல நான் உன்ட்ட கிஸ் கேட்க, அது கிஸ் கேட்டு ஐ லவ் யூ சொன்னது அந்த மாமா நீ ஃபுல் டவுன் மாமா தீ அதான் மேடம் மிம்மி சவுத்தி சைக்கிள் ஆனா சவிபிரிங்க. சரியா? அது யோசிக்காதீங்க. கதைக்கும் போது பார்த்துக்காதீங்க. இவங்க என்னது சோசியல் மீடியால போடுறதுக்கு நீங்க யோசிச்சு போட்டிருக்கலாம். இந்த புள்ள பார்க்கலையா வைக்கலையா அப்படின்னு சொல்லி நீங்க இப்படி போடுறீங்க. உங்க வீட்டுங்களே போட்டவங்க அக்காவா அண்ணாவா அது எனக்கு தெரியாது. சரியா? அந்த வீடியோ நான் சரியா பார்க்கல. சரியா? நான் அது அவனை ஐ லவ் யூ சொன்னது அவன் எல்லாருக்கும் அது சொன்னது. அவன் அலாவா கேட்கும்போது அது சாக்லேட் கேட்கும்போது நான் அது அவனோட விளையாண்டது. நான் அடிச்சு கொடுமை செஞ்சு அது நான் எல்லாரும் இருக்கும்போது அவனோட நான் கதைக்கிறது. சரியா? அதால நீங்க பார்த்துக்காதீங்க. பேசும்போது திட்டும்போது ஒரு ஆக்களை பேசும்போது நீங்களுக்கு பார்த்துக்காதீங்க. என் வயசோட நீங்களுக்கு மூத்தவங்களாமும் இருப்பீங்க. விளங்குதா? வயசுல மூத்தவங்களுக்கு கொஞ்சம் சரி அறிவு இருக்கும் தானே. சரியா? அதால யோசிச்சு பார்த்துக்காதீங்க. அவங்க தப்பு செய்யறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்து கதைக்கணும். எவ்வளோ நாட்டில் பிரச்சனைங்க இருக்குது, அதுகளை கதைக்கணும். விளங்குதா? சும்மா ஒரு ஆளை கேவலப்படுத்தி கதைக்க கூடாது. நான் ஒழுங்கு நான் சொல்லல, நீங்களும் ஒழுங்கா இல்லையாதான் அது உங்களுக்கு தெரியும். உங்க வீட்டுங்களையும் பிள்ளைங்க இருக்காங்க, கிஸ் பண்ணுவீங்க, அதுக்காக நாரவாய். உங்க அம்மா தகப்பனுங்க கிஸ் பண்ண நாரவாய். மேடம் மிம்மி காலிங் చాలు అనద్రింగ్ హాలిప్ లా జయంతిలా హాలిప్ హాలిప్ తాల్ Ana Jayenti sleeping, Ada Jayenti sleeping time தாலோ. சரியா? என் வேலை முடிஞ்சு எனக்கு ரெஸ்ட் எடுக்க டைம் இல்லை. இந்த சின்னவனை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். விளங்குதா? மேலே. சரியா? அதால பார்த்துக்காதீங்க. இவங்க பிள்ளைய நல்லா பார்க்குறாங்களா இல்லையா, ஒன்றுக்கு 1000 யோசிச்சு ஒரு ஆளை பற்றி போடுங்க. தப்பு செய்கிறவங்கள மட்டும் போடுங்க.
சும்மா அவங்க சந்தோஷத்துக்காக செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் உங்கள் டைம் பாஸுக்காக உங்களோட ரெஸ்போர்ட்டுக்காக நீங்கள் நல்லவனு காட்டிக்கிறதுக்காக மற்றவங்களை கேவலப்படுத்தாதீங்க. சரியா? உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும். உங்களுக்கு பெற்றவங்க தகப்பன் தாய் இருப்பாங்க. அவங்க உங்கள் பிள்ளைங்களை கிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அண்ணன் தம்பிங்கிற பிள்ளைங்களை கிஸ் பண்ணி இப்போ தான் ஏண்ட டைமுக்கு நான் சின்னவனை நான் தூங்க வச்சுட்டு இப்போ தான் இடத்துல கொடுத்துட்டு நான் இப்போ வந்திருக்கேன் இந்த ரூமுக்கு. சரியா? ஏண்ட டைம் இப்போ 3:10 ஓமான் டைம். சரியா? நீங்களுங்க ஸ்ரீலங்காவில் இருந்துக்கிட்டு வீடியோ போட்டிங்களா, எதுலேருந்து வீடியோ போடுறீங்கன்னா அது எனக்கு தெரியாது. ஒரு மனுஷரை பற்றி கதைக்கும் போது ஒரு மனுஷர் நம்ம கதைக்கிற வார்த்தை ஒரு மனுஷரை பற்றி அதை நம்ம பார்த்து கதைக்கணும். அது சகோதரமாக இருந்தாலும் சரி, வெளியே இருந்த பிறத்தி மனுஷராக இருந்தாலும் சரி, பெற்றவங்களாக இருந்தாலும் சரி. உங்கள் வீட்டுங்கள்லையும் பெற்றவங்க இருப்பாங்க, அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க, அக்கா தங்கச்சிங்க இருப்பாங்க. நீங்களும் பிள்ளைங்களை கிஸ் பண்ணுவீங்க. அதுக்காக உங்கள் வாய்ங்க நார வாயில் பெற்றவங்களையும் நீங்கள் இப்படி கதைச்சிருக்கலாம். என்னையை பற்றி கதைக்கிறேன், நீங்கள் இப்படி உங்கள் பெற்றவங்கள உங்கள் அக்கா தங்கச்சிங்களை கூட நீங்கள் இப்படி கதைச்சிருக்கலாம். அப்படி கதைக்காதீங்க. பிள்ளைய ஒழுங்காக பார்க்குறாங்களா, இவங்க எவ்வளோ பாசமாக இருக்காங்க, பார்க்குற கண்ணு நம்ம ஒழுங்காக பார்த்தா அந்த பிள்ளையோடு இவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். சரியா? நான் இருக்கிறது மாகேதரை. சரியா? ஒரு பிள்ளைய பார்க்கல, இந்த சின்னவனை மட்டும் பார்க்கல, அம்மாட மகண்ட சின்னவங்களை கூப்பிட்டு வருவாங்க. நான் செல்லத்தில் 3 பிள்ளைங்க பார்ப்பேன். என்னை ஃபோனில் பாருங்கள், நீங்கள் பார்க்குற டிக்டாக்கில் 3 பிள்ளைங்க இருக்கும். சரியா? அவங்க செல்லத்தில் சாப்பாடு கொடுக்க கூட இங்கே கூப்பிட்டு வருவாங்க. ஏங்கிட்ட நான் சாப்பாடு செஞ்சு நான் சாப்பாடு கொடுப்பேன். சரியா? ஏன்னு சொன்னால் அவங்களோட வீட்டு வேலைக்காரி பிஸியாக இருக்குன்னு சொல்லி ஏன்ட்ட கொண்டு வந்து தருவாங்க. ஏன்னு சொன்னால் எனக்கு பிள்ளை பார்க்குற வேலை இல்லை, நான் எல்லார பிள்ளைங்களையும் நான் பார்க்குறேன். என்கிட்ட பிள்ளை பார்க்குற வேலை இல்லை. பட் என் டைமையும் ஒதுக்கி நான் பிள்ளைங்களை பார்க்குறேன். சரியா? மாகதிரையில் வச்சுருந்து. சரியா? அந்த பையில 3 மாதத்துலேருந்து பார்க்குறேன். சரியா? ஸ்ரீலங்காவில் பெற்றதும் தாய் தான், இங்கே பெற்றதும் தாய் தான், ஆம்பளை இல்லை. சரியா? தோல் மட்டும்தான், கலர் மட்டும்தான் வித்தியாசம். அதுக்காக நாரவாயும் உள்ள ஸ்ரீலங்காக்க, கெட்டவங்களும் உள்ள ஸ்ரீலங்காக்க. கெட்டவங்களும் இருக்காங்க, ஸ்ரீலங்காவில் தாய்ப்பாசம் உள்ளவங்களும் இருக்காங்க. சரியா? பெற்றவங்கள மதிக்கிறவங்க. அந்த சோசியல் மீடியாவில் போடுறக்காரு சொல்லியிருக்காரு, ஸ்ரீலங்காவில் ஆடுற மாதிரி இங்கே வந்து அரபி பிள்ளைங்களை கொஞ்சதுங்க கேவலப்படுத்துதுங்க. அரபி பிள்ளைங்களுக்கு என்ன வித்தியாசம்? தோலும் கலரும் அவ்வளோதான். ஏன் ஸ்ரீலங்காவில் காசு இருந்தால் மட்டும்தான் மனசு ரோசத்தியா? இல்லையா? ஸ்ரீலங்காவில் இருக்கிற பொம்பளைங்களுக்கும் ஆம்பளைங்களுக்கும் இப்போ பாசம்னா என்னென்னு தெரியும். பிள்ளைங்க பாசம் இல்லையா? அதால் கொஞ்ச நாப்பில் அது நாரவாய் இல்லை. விளங்குதா? பிள்ளைங்களோட பாசம் ஐ லவ் யூ சொன்னால் அது ஒரு பாசமா? அம்மாவுக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்ல மாட்டீங்களா? சொல்லாதவங்க இருக்காங்க தான் ஸ்ரீலங்காவில். பெத்த தாயை போட்டு அடிக்கிறது, கொடுமை செய்கிறது, பெத்த பிள்ளைங்களை அடிக்கிறது, அப்படி தெருவில் தூக்கி போடுறது. ஆனால் பாசமாக பார்க்குறவங்களும் இருக்காங்க தாய் தப்புன ஸ்ரீலங்காவில். ஆம்பளை பிள்ளைங்க சரி, பொம்பளை பிள்ளைங்க சரி, பெத்த தாய்ங்களை சரி. அதே மாதிரி தான் அங்கே பெக்கிறதும் தாய் தான், இங்கே பெக்கிறதும் தாய் தான் பிள்ளைய, ஆம்பளைங்க இல்லை. ஆனால் ஆம்பளைங்களுக்கும் தாய் பாசம் மாதிரிக்கு பிள்ளைங்களை பார்க்க தெரியும். அதால் நாரவாய் இல்லை. அதால் பார்த்துக்காதீங்க சோசியல் மீடியாவில்.